ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான அஞ்சலையிடம் விடிய விடிய விசாரணை. கொலை குறித்து தெரிந்தே பண உதவி செய்ததாக காவல்துறையினரிடம் வாக்குமூலம் அளித்திருப்பதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலையால் சிறையில் இருக்கும் ரவுடி நாகேந்திரன் உயிருக்கு ஆபத்து என மனைவி மனு என்கவுண்டர் செய்ய காவல்துறை திட்டமிட்டிருப்பதாகவும் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார். இன்று ஆம்ஸ்ட்ராங்கிற்கு 16ஆம் நாள் காரியம் நடக்கவிருக்கும் நிலையில் பழிக்கு பழியாக கொலை நடக்கலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை. தடுப்பு நடவடிக்கையில் காவல்துறை தீவிர கண்காணிப்பு. உலகம் முழுவதும் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மென்பொருள் தொழில்நுட்ப கோளாறால் விமானம், வங்கி சேவைகள் கடும் பாதிப்பு. பல்வேறு நாடுகளில் வர்த்தகமும் லண்டன் பங்குச்சந்தையில் வணிகமும் பாதிப்பு. மைக்ரோசாஃப்ட் தொழில்நுட்ப கோளாறுக்கு இணையவழி தாக்குதல் காரணமல்ல என கிரவுட்ஸ்ட்ரைக் நிறுவனம் விளக்கம். பிரச்சனையின் தாக்கம் முடிந்து இயல்பு நிலை திரும்ப இன்னும் சிறிது காலம் பிடிக்கும் என்றும் தகவல். மைக்ரோசாஃப்ட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னையில் 16 விமானங்களின் சேவை ரத்து. பயணிகளின் வசதிக்கு ஏற்ப மாற்று தேதிகளில் டிக்கெட் வழங்கவும் ஏற்பாடு. கணினியை தவிர்த்து மற்ற இடங்களிலும் தனிநபர்கள் தங்கள் தரவுகளை பேக்கப் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். மைக்ரோசாஃப்ட் கௌரவ மண்டல இயக்குநர் வெங்கடரங்கன் அறிவுரை. ஒரே நாளில் 6 அடி உயர்ந்து 61 அடியை எட்டிய மேட்டூர் அணையின் நீர்மட்டம். ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 61,000 கன அடியாக அதிகரிப்பு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் நீட்டிப்பு. தொழில்நுட்ப பிரச்சினைகள் காரணமாக இன்று நள்ளிரவு வரை விண்ணப்பிக்க அனுமதி. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இன்று வெளியாகிறது நீட் இளநிலை தேர்வு முடிவுகள். மாணவர்களின் விவரங்களை மறைத்து தேர்வு மையங்கள் மற்றும் நகரங்கள் வாரியான முடிவுகள் பகல் 12 மணிக்குள் வெளியாக வாய்ப்பு. தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை. மகாராஷ்டிரா, குஜராத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் தமிழ்நாடு அரசு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் பேட்டி. மின்கட்டண உயர்வை கண்டித்து சென்னை எழும்பூரில் ஆர்ப்பாட்டம் நடத்திய பாமக தலைவர் அன்புமணி. அனுமதியின்றி கூட்டம் கூட்டியதாக வழக்கு பதிவு செய்த காவல்துறை. தூத்துக்குடி மாவட்டம் புதூர் பாண்டியாபுரம் பகுதியில் தனியார் மீன்பதன ஆலையில் அமோனியா கசிவு. கும்பகோணத்தைச் சேர்ந்த 5 உட்பட 21 பெண்களுக்கு மூச்சு திணறல். சென்னையில் ரத்து செய்யப்பட்ட ஃபார்முலா 4 கார் பந்தயம் ஆகஸ்டில் நடத்தப்படுகிறது. இரவு நேரத்தில் ஐபிஎல் பாணியில் 2 கட்டங்களாக போட்டி நடைபெறுகிறது. யுபிஎஸ்சி தலைவர் மனோஜ் சோனி ராஜினாமா. போலி சான்றிதழ் சர்ச்சைக்கும் மனோஜ் சோனி ராஜினாமாவுக்கும் தொடர்பில்லை என யுபிஎஸ்சி விளக்கம். ஆசிய கோப்பை மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தியது இந்தியா. 14.1 ஓவர்களிலேயே வெற்றி இலக்கை எட்டி அசத்தல். ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தில் கைதாகியிருக்கும் அஞ்சலை வாக்குமூலம் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேல் விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், அவரிடம் இரவிலிருந்து விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில என்ன வாக்குமூலம் அளித்திருக்கிறார் என தகவல் தெரிய வந்திருக்கிறது? லாவண்யா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய நபராக பார்க்கக்கூடியவர் யார் அப்படின்னா தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அஞ்சலை தான். நேற்று இரவு இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வடசென்னை பகுதியில் கந்துவட்டி ராணி என்று சொல்லக்கூடிய இந்த அஞ்சலை தான்
கூலிப்படைக்கு பண சப்ளை செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கூலிப்படைகளுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு ஒன்றிணைக்கும் பணியிலும் இவர் ஈடுபட்டிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் கடந்த 3 நாட்களாக அவரை தேடி வந்த போலீசார் நேற்று இரவு கைது செய்திருக்கிறார்கள். தற்போது அவரை தீவிர குற்றப்பிரிவு அலுவலகத்தில் வைத்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வடசென்னை பகுதியை சேர்ந்த புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த அஞ்சலை. அதனால அஞ்சலையை அந்த வடசென்னை பகுதிக்கு உட்பட்ட தீவிர குற்றப்பிரிவு போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. விடிய நடந்து வரும் அவர்கிட்ட விசாரணையில பல அதிர்ச்சிகரமான தகவல்லாம் வந்திருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கொலை சம்பவத்திற்கு பண சப்ளை செய்ததுல முக்கியமான நபராக இந்த அஞ்சலையானவர் இருக்கிறார். குறிப்பாக இவரிடம் இருந்துதான் இந்த அக்கௌண்ட்ல இருந்துதான் நிறைய லட்சக்கணக்கான பணம் டிரான்சாக்சன் நடந்திருக்கு. அதனால 2 வங்கி கணக்குல இவருடைய வங்கி கணக்குகளுடைய விவரங்கள் எல்லாம் போலீசார் ஏற்கனவே எடுத்துட்டாங்க. அந்த விவரங்களின் அடிப்படையில் இந்த பணம் எல்லாம் யாருக்கு போனது என்பது தொடர்பான விசாரணைகளை போலீசார் எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஞ்சலையினுடைய வருவாய் எப்படி, ஏற்கனவே அவங்க கஞ்சா விற்பனை தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க, கந்து வெட்டி தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால இவருடைய வருவாய் எப்படி எல்லாம் இருந்தது, எதன் அடிப்படையில் ஆம்ஸ்ட்ராங்கும் இவருக்கு ஒரு முன்விரோதம் ஏற்பட்டது என்ற கோணத்தில் எல்லாம் விசாரணையானது தற்போது போலீசார் முடுக்கிவிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக வங்கி கணக்கு டீட்டெயில், இவரோட தொடர்பில் இருந்தவங்க யாரு, இவங்களையும் கூலிப்பணையும் இடைக்கக்கூடிய ஒரு புள்ளி யாரு, அஞ்சலைக்கு மேல் யார் யாரெல்லாம் இருக்காங்க என்ற கோணத்திலும் இந்த விசாரணையானது தற்போது நடந்து வருகிறது. ரகுவரன், இவரிடம் ஒரு பக்கம் விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் மற்றொரு ரவுடிக்கும் இதில் தொடர்பு இருப்பதாகவும் அவரை என்கவுண்டர் செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் தேசிய மனித உரிமை பாதுகாப்பு ஆணையத்தில் அவருடைய மனைவி மனு அளித்திருக்கிறார். இது தொடர்பான விசாரணை எந்த நிலையில் இருக்கிறது ரகுவரன்? குறிப்பாக இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல வட சென்னையினுடைய ரவுடிகள் ஒன்றிணைக்கப்பட்டு அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தான் இதை செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 11 பேர் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டாங்க. அதன் பிறகு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் குறிப்பாக அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுக பிரமுகரும் வழக்கறிஞருமான மலர்கொடி கைது செய்யப்பட்டார். மலர்கொடி வெடிகுண்டு தயாரிப்பதில் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடியவர். அவர் நாட்டு வெடிகுண்டுகளை தயாரித்து இந்த கும்பலுக்கு சப்ளை செய்திருக்கிறார். அப்படின்னா அவர் ஒரு பகுதியில், அதாவது திருவல்லிக்கேணி பகுதியில் மிகுந்த ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு ரவுடியாக இருக்கிறார். அதே போன்று அஞ்சலை பார்த்தீங்கன்னா வடசென்னை பகுதியில் ஒரு செல்வாக்கு மிக்க ரவுடியாக இருக்கிறார். இப்படி ஒரு ரவுடிகள் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு புள்ளியாக தான் இந்த ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை சம்பவமானது இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த சிறையில் இருக்கக்கூடிய முன்னாள் ரவுடிகள் எல்லாம், ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய ரவுடிகள் போன்ற ரவுடிகள் எல்லாம் சிறையில் இருக்காங்க. அந்த ரவுடிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் அவருடைய ரவுடிகள் வளர்த்துவிட்டு சுல்லான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன ரவுடிகள்லாம் இங்கே இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு புள்ளியாக கூட இந்த புழல் சிறையும் வேலூர் சிறையும் இருந்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால ஏற்கனவே சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய குடும்பத்தினரும் தங்களுடைய கணவருக்கான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனித உரிமை ஆணையத்தில் அந்த புகார் கொடுத்திருக்காங்க. மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுத்திருக்கனால இந்த காவல்துறைக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. மனித உரிமை ஆணையம் அந்த புகாரை தனியான விசாரணையை தொடங்கி இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.